ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது வந்து சர்வசாதாரணமா நடக்கல. சின்னதா தொடங்கி இவ்வளவு பெருசா எங்க மக்கள் கொண்டாடப்படுற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது எங்களுடைய மக்களோட உழைப்பு தான். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எங்களுக்கான இடஒதுக்கீடு எங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா யாசகமோ பாலியலோ கண்டிப்பா இருக்காது. நிறைய பியூட்டி சம்பந்தப்பட்டமான மேக்கப் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த டாக்டர்ஸ் லாயர்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி விஷயம் பார்க்குறப்ப ஒன்றும் வந்து வருங்காலத்தில் திருநங்கள் எல்லாம் வந்து எவ்வளோ எந்த விஷயத்துல இருந்து அசிங்கமா பேசப்பட்டாங்களோ அந்த விஷயங்கள் எதுவுமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். மேம் வணக்கம், எப்படி இருக்கு? எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த மொமெண்ட்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வணக்கம். விழுப்புரம் மக்களுக்கும் உலகத்துல இருக்க தமிழ் மக்கள் எல்லாத்துக்குமே இந்த அன்பான வணக்கம். கூவாகம் 2024 வந்து திருப்பி எங்களுடைய கம்யூனிட்டியும் என்னுடைய ஃபேமிலி எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல பார்க்கறதுல ரொம்ப ஆனந்தம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூவாகம் 2024 இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த மொமெண்ட் உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது வந்து சர்வசாதாரணமா நடக்கல. சின்னதா தொடங்கி இவ்வளவு பெருசா எங்க மக்கள் கொண்டாடப்படுற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது எங்களுடைய மக்களோட உழைப்பு தான். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதுல நான் பெருமையா சொல்லிக்கிறேன், எங்க மக்களால வந்து சின்ன விஷயம் மட்டும் இல்ல எவ்வளவு பெரிய விஷயம் கூட சாதிக்க முடியும்ன்றத எங்க மக்கள் வந்து பிரதிபலிச்சிருக்காங்க. ஏன்னா சமூக ஊடகத்துல மோட்டிவேட்டர்னு சொல்ற சில பேர் வந்து பக்ஷணம் கேட்டு நிக்கக்கூடிய திருநங்கைகளோட அந்த கஷ்டத்தை வந்து கேள்வி கேட்கறீங்க. இன்னைக்கு இங்க வந்து பாருங்க, எல்லா துறையிலுமே ஷைன் பண்ணக்கூடியவங்க, ஒரு நிகழ்ச்சியை அழகாக நேர்த்தியா எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு திறமை உள்ள திருநங்கை இருக்காங்கன்றத நீங்க இங்க வந்தா பார்க்கலாம். வணக்கம் மேம், எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? மிஸ் கூவாகம் 2024 வந்திருக்காங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? எனக்கு திருநங்கைகள்னாலே எனக்கு மகிழ்ச்சி தான். அதுவும் கூவாகம் வந்துருச்சுன்னா வந்து எல்லா ஷூட் கீட் ஏதாவது டேட் இருக்கான்னு பார்ப்பேன். எல்லாத்தையும் மாத்திட்டு இந்த கூவாகம் ஃபெஸ்டிவல்ல என்னோட ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆன திருநங்கைகள் கூட கழிக்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். 2024ல நான் இங்க இருக்கேன் ஸ்டேஜ்ல ஒரு சீஃப் கெஸ்டா. இது வந்து ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. ஹாய் மிலா, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? மிஸ் கூவாகம் 2024 இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகி முடிஞ்சிருக்கு. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த மொமெண்ட்? ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் போன தடவை வரும்போது ஜூரியா வரும்போது ஐ மீன் இது வந்து ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு. 40 இயர்ஸா இந்த ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு. பட் ஆனா வந்து ஓகே, அவங்களே இன்வைட் பண்ணாதான் நான் வந்து வரணும்னு நினைச்சேன். பட் போன தடவை நான் ஜூரியா இருந்தேன். அப்போ நிறைய பியூட்டி சம்பந்தப்பட்டமான மேக்கப் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த டாக்டர்ஸ் லாயர்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ப்ரொஃபஷனல் growth நிறைய ஆயிருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ என்னோட சமூகத்துல வந்து இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கான ஆட்கள் வரும்போது அவங்க இந்த சமூகத்தை கண்டிப்பா காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அண்ட் எங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க ரெகக்னைஸ் பண்ணாம அவங்க எவ்வளவு போராட்டம் பண்ணியிருக்காங்க அவங்களும் கண்டிப்பா. அண்ட் அவங்கலாம் இல்லாம நாங்க இன்னைக்கு கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. 2வது வருஷம் ரொம்ப சூப்பரா இருக்குது இந்த தடவை. அண்ட் அடுத்த வருஷம் இட்ஸ் கோன் பி வெரி அமேசிங். பிகாஸ் இந்த தடவை அமைச்சர்லாம் வந்திருந்தாரு. நாங்க கோரிக்கைலாம் வச்சிருந்தோம். எஸ், பொன்முடி ஐயா வந்திருந்தாரு, கோரிக்கை வச்சிருந்தோம். ஜென்ரலாவே டிஎம்கே இஸ் ஆல்வேஸ் பீன் சப்போர்ட்டிங் டு அஸ். ஸோ நான் அவர் அடுத்த வருஷம் இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் வி வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் இயர். மக்கள் மத்தியில இப்போ திருநங்கைகள் மேல பார்வை வேற மாதிரி மாறி இருக்கு. நல்ல விஷயமா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய துறையில சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது எவ்வளவு பெருமையா இருக்கு உங்களுக்கு? பொறுத்தார் பூமி ஆழ்வார் சொல்லுவாங்க. ஸோ வந்து நாங்கள் திருநங்கைகள் எவ்வளோ வாழ்க்கையில கஷ்ட நஷ்டம் பார்த்தாலும் பொறுத்து ஒவ்வொரு விஷயமா வந்து சமுதாயத்தில் நாங்கள் வந்து ப்ரூவ் பண்றோம். எங்களுக்கு வழி கிடைச்சா வழியும் வந்து எல்லா விஷயம் கிடைச்சாலும் நாங்களும் எப்படி வாழ்வோம் எப்படி இருக்கும்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய பேர் பேரண்ட்ஸ் இப்போ ரொம்ப அக்செப்ட் பண்றாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி விஷயம் பார்க்குறப்ப ஒன்றும் வந்து வருங்காலத்தில் திருநங்கைகள் எல்லாம் வந்து எவ்வளோ எந்த விஷயத்துல இருந்து அசிங்கமா பேசப்பட்டாங்களோ அந்த விஷயங்கள் எதுவுமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் இப்போ இங்க நம்ம நிறைய திருநங்கைகள் பார்த்துட்டு இருக்கோம். அவங்க முகத்துல மகிழ்ச்சி அவ்வளவு இருக்கு. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற வழிகள் ஏராளமா இருந்துகிட்டு இருக்கு. திருநங்கையை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வலி வேதனை உள்ள மனசுக்குள்ள இருந்தாலும் வெளியே வந்து சிரிச்சுதான் எப்பயுமே இருக்கும். ஏன்னா வந்து நாங்க எப்பயுமே வந்து மத்தவங்க சிரிக்க வைக்கணும்னு நினைப்போம். ஏன்னா வந்து எங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் வந்து நாங்க வீட்டை விட்டு வெளியே வரப்பே எங்க பெற்றவங்களையும் எங்களோட ஃபேமிலியும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்திருக்கோம். பட் இப்போ வந்து 4 பேர்த்த பாக்குறப்ப அவங்களையுமே எங்க சொந்த பந்தம் நினைச்சு அவங்களோட சந்தோஷமா இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம், திருநங்கைகளுக்கு இந்த விஷயம் இன்னும் நிறைவேறல, இது மட்டும் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஆசைகள் என்ன இருக்கு? திருநங்கைகளுக்கு ஒன்றும் பண்ண கவர்மெண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா வந்து படிப்பு கொடுத்துருக்காங்க, இப்போ வீடியோ கொடுத்துட்டாங்க. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல வந்து வேலை வாய்ப்புகள் ஒன்றும் வந்து அந்த பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு 4 திருநங்கைகள் வந்து வேலை கொடுத்தாங்கன்னா ஒரு 8 திருநங்கைகள் வேலை கொடுத்தா நிறைய பேர் படிச்சு வேலை போறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும். அந்த வேலை வாய்ப்புகள் ஒன்றும் அந்த
விஷயத்த வந்து ஜாஸ்தி பண்ணுறதுனா நிறைய துறைகள் நிறைய திருநங்கைகள் வந்து ஐயோ அவங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு எனக்கும் வேலை கிடைக்கும் நம்பிக்கையில வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, இப்ப இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு மாத்திக்கோங்க, திருநங்கைகள் மீது பார்வைகள். மக்களுக்கு எதுவுமே நான் சொல்ல விரும்பல. ஆக்சுவலி வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது அக்செப்ட் பண்ணாம இருக்கிறது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும். பட் எல்லாத்தையுமே ஒரு சரிசமா மனுஷனை மதிங்க. யார் எந்த விஷயம் கேட்டாலும் எந்த விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் சப்போஸ் அவங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலுமே உங்களால முடிஞ்சா செய்யுங்க, செய்யாட்டி வந்து எதுவுமே பண்ணாதீங்க. பட் அவங்க தப்பா பேசாதீங்க. இந்த மிஸ் கூவாகம் 2024 இது எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு உங்களுக்கு? லாஸ்ட் இயர்ல ரெயின் காரணமா எல்லாத்துக்குமே எல்லா வருஷமே வந்து இந்த அழகை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உலகத்துக்குமே ஆர்வமா இருக்கும். கூகுள்ல ஃபுல்லா சர்ச் பண்ணுவாங்க மிஸ் கூவாகம் யாருன்னு. ஸோ 2022 2023 எல்லாமே என்னோட பேத்திங்க என்னோட பொண்ணுங்க தான். ஸோ 2024 என்னோட சைட்ல இருந்து யாருமே கலந்துக்கல. பட் மன வருத்தம் இருந்தாலும் பட் புது அழகி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கு. ஆர்வமா இருக்கு. ஒரு பக்கத்துல வந்துட்டு பாதி பேருக்கு இந்த துறையில வந்துட்டு இன்னுமே நான் வளரணும்னு ஆசைப்படுறேன், பட் எனக்கான வழிகள் எனக்கு இல்ல, எனக்கான பாத்வே வந்துட்டு சரியா அமையல அப்படின்ற மாதிரி ஏராளமா இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி உதவிகள் பண்ணலாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாத்வே விட உங்க தன்னம்பிக்கையும் விடாமுயற்சி விட்டு கொடுக்க வேண்டாம்னு சொல்றேன். ஏன்னா வந்து யாருக்கு எந்த டைம்ல எது நடக்கும் தெரியாது. சோ வந்து நீங்க பண்ற விஷயத்துக்கு பலன் இல்லாம பண்ணுங்க, கண்டிப்பா அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஓகே ஓகே, இவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க திருநங்கைகளுக்காக, இன்னுமே இந்த விஷயங்கள்லாம் மாறணும் அப்படின்ற மாதிரினா என்ன விஷயம் இருக்கு? ஸோ எங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஸோ யாசகமோ பாலியலோ கண்டிப்பா இருக்காது. ஸோ அது ஒரு விஷயம். உங்க லைஃப்ல மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் இருக்கும்ல, அது என்ன இன்சிடென்ட்? மறக்க முடியாத இன்சிடென்ட்டா? அப்படி ஒண்ணு இருக்கு, இப்போ வேண்டாம். ஓகே ஓகே. அண்ட் இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கவங்க வீட்டெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் பண்ணா வீட்டுக்கு நீங்க என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க? ஸோ அது மட்டும் தான் அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்க பையன் வந்து எடுத்து சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஸோ அந்த டைம் வந்து அவங்க பேரண்ட்ஸும் கண்டிப்பா கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கொடுத்தா கண்டிப்பா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. வீட்லயே படிக்க வச்சு ஆப்ரேஷன் பண்ணி வீட்டோட இருந்தா நல்லா இருக்கும். ஸோ உங்களோட ஆசை என்ன? என்னோட ஆசை வந்து ஒரு நல்ல ஆக்டரா ஆகும். குவிக்கா நம்ம செய்தி எக்ஸ்க்ளூசிவ்காக ஒரு 5 ரியாக்ஷன் சொல்றேன், நீங்க வந்துட்டு உங்களோட ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? மைக் கூட கீழே வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் உங்களை ஒருத்தர் இப்போ லவ் பண்றேன்னு ப்ரொபோஸ் பண்ண போறாரு, எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? வெக்கப்படுவீங்களா? சொல்லுங்க. சரி, வெக்கப்படுங்க, கை வச்சு வெக்கப்படுற மாதிரி. உங்களுக்கு வெக்கப்பட தெரியாதுன்னு சொன்னா நம்பிட மாட்டேங்க. ஓகே. அண்ட் இப்போ நீங்க ஒருத்தரை லவ்வா பாக்குறீங்க, அது எப்படி பாப்பீங்க? நீங்க ஒருத்தரை லவ்வா பாக்குறீங்க. சூப்பர். ஓகே. அண்ட் ஒருத்தர் மேல பயங்கரமா கோவம் இருக்கு, ஆனா ஒரு பாக்கமா பாசமும் இருக்கு. ஓகே, சூப்பர். ஓகே. அண்ட் உங்க ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. இதுக்கு மேலே இன்னும் நிறைய லவ் வேணும்னு ஆசைப்படுறேன். ஸோ எவ்வளோ பேர் நிறைய லவ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இருக்கிற பார்வைகள் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறையவே மாறி இருக்குது. ஆனால் இன்னும் அந்த ஸ்டீரியோடைப் மைண்ட் செட் இன்னும் இருக்குது. ஏன்னா இப்ப தனியா ஒரு திருநங்கையை பார்க்கும் பொழுது நீங்க எங்கள்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? நாங்க அராஜகம் பண்ணக்கூடாது, கை தட்டக்கூடாது, ரஃபா பேசக்கூடாதுன்றீங்க. நாங்க ரொம்ப மென்மையா இருந்தா நீங்க உங்களுடைய அராஜகத்தை எங்க மேல திணிக்கிறீங்க. அது நிறைய நடக்குது திருநங்கைகளுக்கு. அப்ப எங்க கிட்ட நீங்க எதிர்பார்த்து என்ன? கத்தக்கூடாது, சண்டை கூடாது. நீங்க எங்களையே ஒவ்வொரு இடத்துலயும் சான்ஸ் கிடைக்கும் போது அவமானப்படுத்துறீங்க. அது சமுதாயத்தின் மீது நான் கேள்வி கேட்கிறேன். இந்த இது மாறணும். ஆனா நிறைய மாற்றம் வந்தாலும் இது இன்னும் மாறல. ஓகே. அக்காவுக்கு வந்துட்டு நிறைய ஃபேன்ஸ் வந்திருக்காங்க, ஜெர்மன்லயும் சரி, கனடாலயும் சரி, இங்க சென்னை, மதுரை எல்லா பக்கமும் இருக்கு. சென்னை மக்கள் எப்படி உங்களை பாத்துட்டு இருக்காங்க? சென்னை மக்கள் வரவேற்கிறாங்க, கொண்டாடுறாங்க. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா நான் வந்து நார்மலைஸ் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணேன். திருநங்கைகளை வந்து சமுதாயத்தோட இணைக்கிறதுக்கும், திருநங்கைன்ற விஷயம் வந்து ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு அருவருக்கு தக்கன ஒரு பொருள் இல்லாத ஒரு பேச்சு பொருளாக மாறணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு நல்ல விஷயம். அது வந்து அவங்களோட கஷ்டம் தெரியணும், அவங்களும் சர்வசாதாரண மனுஷங்க தெரிய வைக்க ஆசைப்பட்டேன். இப்ப அது நார்மலைஸ் ஆயிடுச்சு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. இப்ப தமிழ் தாய் வாழ்த்து போய் தனுஜாக்கா வாழ்த்துன்னு ஒரு ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு. அதுக்கு அதை பத்தின வார்த்தைகள், அதை ஒரு பாடியும் காமிக்க முடியுமா? எனக்கு தமிழ் தாய் வாழ்த்து ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல பாடினது. அப்ப தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது அந்த பாட்டோட தமிழகம் என்ன வர வைக்கிற மாதிரி நான் தமிழகத்துக்கு நன்றி கூறிய மாதிரி சொன்னேன். பாடுங்க. நீராறும் கடலொடுத்து நிலமளந்து கெகிலொழுகும் சீராறும் வதனம் என திகழ் பரத கண்டம் இதில் தெக்கனமும் அதிசிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு திரை முழுதும் தரித்து நடும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழ் அரங்கே. ஓகே. இதுல வந்து சென்னை அக்காக்கு சென்னை வந்துட்டானு ஆட் பண்ணீங்களா? அதுதான் ஹைலைட். அக்கா சென்னைக்கு வந்துட்டேன்டா, அக்காவை பார்க்காம தலைகீழ ஆடாதீங்கடா. எது வந்து உங்களுக்கு இவ்வளவு ஈர்ப்பு வருது? ஏன் அப்படின்னா என்னோட பேருக்கு முன்னாடி இருக்கிற முனைவர் பட்டத்தை கொடுத்தது இந்த திருநங்கைகள் தான்.
ஸோ அதை நான் ஒரு நாளும் மறக்க முடியாது. ஸோ இந்த ஸ்டடீஸை நான் ஆரம்பிச்சதுல இருந்து முடிச்சது வரைக்கும் எனக்கு எவ்வளவு அன்பும் ஆதரவும் கொடுத்திருக்காங்க. ஸோ அதனாலே இவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். முன்னாடி மக்கள் வந்து திருநங்கைகள் மேல வேற மாதிரி பார்வை இருந்திருக்கு, இப்போ மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மாறிக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்ல முடியுமே தவிர மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நிறைய இடங்கள்ல ஒரு 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 ஆண் பெண் பயணிக்கிற மாதிரி இந்த சமூகத்துல திருநங்கைகளால இன்னும் ரொம்ப ஃப்ரீயா பயணிக்க முடியல அப்படிங்கிறது தான் அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன காரணமா இருக்கு நினைக்கிறேன்? எதனால மாற்றம் ஏற்படும்? அதான் சொல்றேனே, முதல்ல உங்களோட பெற்றோர்கள் உங்களை வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்து எஜுகேஷன் சிஸ்டம்ல திருநங்கைகள் பத்தின ஒரு என்ன சொல்றது, திருநங்கைகள் யாரு, அவங்க என்ன அப்படிங்கிற ஒரு எஜுகேஷனா புகுத்தப்படணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. இப்போ எல்லா துறையிலுமே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் இந்த துறையில தான் கால் வைக்கலன்ற மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதான் சொல்றேனே, இப்ப இந்த துறை தான் அந்த துறை தான்ங்கிறதுல நம்ம எப்படி ஒரு ஆண் பெண் ஒரு இண்டிவிஜுவலா நம்மளோட ஆசையை நோக்கி கனவுகளை நோக்கி பயணிக்கிறோமோ, ஒவ்வொரு திருநங்கையும் அவங்களுக்கான ஆசை என்ன, குறிக்கோள் என்ன, லட்சியம் என்ன அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு பயணிச்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தவறுதெல்லாம் நிறைய திருநங்கைகள் போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் மத்தியில எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? திருப்பியும் சொல்றேன், அந்த தவறுதலா போறதுக்கு காரணம் நம்ம தான். நீங்க நிறைய விஷயங்கள் கஷ்டங்கள் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க, அண்ட் நீங்க நிறைய விஷயம் ரிகவர் ஆயிருக்கீங்க. இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் வந்துட்டு நிறைய பேர் ட்ராமடைஸ் ஆயிடுறாங்க, நிறைய பேர் மறக்க முடியாத சம்பவங்கள் ஆயிருக்கு. அவங்களுக்கு எல்லாம் என்ன டிப்ஸ் சொல்ல விரும்புறீங்க? ஓகே, நான் வந்து நிறைய விஷயத்தை கடந்து வந்தேன். நீங்க சொன்னீங்க நிறைய விஷயத்தை கடந்து வர்றதோட திஸ் இஸ் ஹவ் லைஃப் இஸ் நம்ம ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அக்செப்டன்ஸ், இட்ஸ் கால் அக்செப்டன்ஸ். ஸோ இந்த அக்செப்டன்ஸ் எல்லாருக்குள்ளேயும் வரணும். நான் வந்து எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்னன்னா, பேரண்ட்ஸ் எல்லாம் இது மாதிரி ஒரு குழந்தை உங்க வீட்டில் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா கீப் தெம் அன்டில் த எஜுகேஷன் இஸ் ஓவர். அவங்களுக்கு படிப்பு கொடுத்துட்டு அந்த எஜுகேஷன் ஓவர் ஆனதுக்கு அப்புறம் உங்க சொசைட்டி உங்க என்ன உடவை அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். பிகாஸ் அது ஒரு குழந்தைக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கொடுக்குற மாதிரி. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு கீப் த கிட் ஃபார் எவர் அன்டில் எஜுகேஷன். இப்போ வந்து திருநங்கைகள் மீது தவறுதலா வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க, கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க, இதெல்லாம் மாறணும் அப்படின்னு இன்னும் நம்ம போராடிட்டு இருக்கோம். மாறிச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஐ திங்க் அதுக்கு லைக் ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன். நான் ஐ மீன் லைக் எனக்கு முன்னாடி இருந்தவங்க, எனக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு டிரான்ஸ் உமனுக்கு வந்த பேர்கள் அதெல்லாம். ஸோ அதை நம்ம மாத்தணும்னா நம்ம லைக் ஓவர் நைட்ல கண்டிப்பா இதெல்லாம் பண்ணவே முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன லைக் நிறைய பேர் பாக்குறவங்க மச்சான் டிரான்ஸ் உமனா, ஏய் நான் பொண்ணு நினைச்சேன்டா அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. சோ என்ன மாதிரி நிறைய பேர் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா அது பார்க்கும்போது ஹாப்பியா இருக்குல்ல உங்களுக்கு? அப்சல்யூட்டா. see என்னோட போராட்டம் வந்து from a male to female, ஒரு பையனா இருந்து நான் பொண்ணா மாறணும். சோ நான் வந்து ஒரு டிரான்ஸ் உமனா மாறணும் நான் என்னைக்குமே போராடினதே கிடையாது. சோ அதனால ஐ மீன் லைக் all the ideas that I have is female. சோ எனக்கு இது ரொம்ப பெரிய சந்தோஷம். உங்களோட வாழ்க்கையில உங்களோட ஏக்கம்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? ஏக்கம்னா my dad recently accepted me before 3 years. அவர் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அக்செப்ட் பண்ணியிருந்திருக்கணும். சோ யா. ஓகே, அண்ட் உங்க லைஃப்ல இப்போ கடவுள் வந்து உங்ககிட்ட ஒரு வரம் கொடுக்குறாங்க, நீங்க என்ன கேட்பீங்க? ஓகே, இது வந்து நான் வந்து பிறக்கும் போதே என்னோட ஃபேமிலியும் என்னோட சொசைட்டியும் இது ஒரு நார்மலான குழந்தையா இருந்தேன்னா என் லைஃபும் என்னை சுத்தி இருக்க மக்களும் இன்னும் ரொம்ப பெட்டரா பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. சோ அது கண்டிப்பா நடக்கணும், நார்மலைஸ் ஆகணும்.